ஸோ இன்னைக்கான தகவல் பாஷா படம் எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். அமிதாப் பச்சனும் கோவிந்தா அவர்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு கதையை பற்றி பேசியிருக்காங்க. கோவிந்தா வந்து போலீஸாகவும் போலீஸோடைய அண்ணன் அமிதாப் பச்சன் அவர் வந்து என்னன்னா இருக்கிற காவல் அதிகாரியில் மிரட்டுற மாதிரி, அதாவது ஸ்டைலான லுக்கில் இதை மாதிரி பேசியிருக்காங்க. ஆனால் இதை வந்து இந்த கண்டென்ட்டாக என்னால் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் அந்த படத்தில் வைக்கலையாம். இதை கேட்டுட்டு இருந்த ரஜினிகாந்தும் ஹம் படத்தில் அடிச்சிருக்காரு. ஸோ இதை கேட்டுட்டு இருந்த ரஜினிகாந்த் என்ன பண்ணியிருக்காரு, அண்ணாமலை படத்தோடைய படப்பிடிப்பில் இதுதான் ஒன்லைன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. 6 மாசம் கழிச்சு வீரா படத்தோடைய படப்பிடிப்புல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சுரேஷ் கிருஷ்ணா ஒரு செம்மையான கதையை டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. மாணிக்கம் தான் வந்து மும்பையோடைய டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் கொண்டு வந்தோடனே செம்மையா இருக்கு, இதை எப்படியாவது எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உருவானதா பாஷா. இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வில்லனா தேர்வு செஞ்சது அமிதாப் பச்சனை தான் தேர்வு செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சில ஷூட்டிங் பிரச்சனைகள் அவருக்கு நிறைய இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் ரகுவரனை போடலாமே அப்படின்னு சொல்லி தேர்வு செஞ்சு ரகுவரன் நடிச்சிருக்காரு அந்த வில்லன் கேரக்டர்ல. இப்படி தான் பாஷா உருவாயிருக்கு.